நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின்சன், சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். திமுகவினுடைய மகளிர் அணி மாநாடு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. 39 தொகுதிகளில் இருந்து மட்டுமே 2 லட்சம் மகளிர்கள் மட்டும் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. அதில் பேசின திமுகவினுடைய கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க, அரசியலமைப்பு சட்டத்தையே நாங்கள் பரிசாக தரோம் மகளிர் அணி சார்பாக. ஏன்னா இந்தியாவிலே அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒருவராக, நம்பிக்கைக்குரிய ஒருவராக முதல்வர் பார்க்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? ஸோ குறைந்தபட்சம் ஒரு 78 கோடி செலவாயிருக்கும். நீங்கள் 39 லட்சம் இன்ட்டு 200 கணக்கு பார்த்தேன். ஓகே, 78 கோடி வந்துச்சு. அதுக்கப்புறம் மற்றது நமக்கு மிக்சரு, மைசூர் பாக்கு அதெல்லாம் வேறு செலவாயிருக்கும். சரி, ஒரு 100-200 கோடி செலவாங்க. ரைட்டு. கனிமொழி அக்கா அவங்க இப்போது அவங்களுக்கு எந்தவித முக்கியத்துவமும் கொடுக்கப்படலை. அதாவது மெயின் குடும்பத்தில் உள்ள அரசியல் முடிவுகளில் எதுலேயுமே அவங்கள கலந்துக்கிறது இல்லை. ஓகே, அவங்கள கொஞ்சம் ஒதுக்கி வச்ச மாதிரி தான் இருக்காங்க. சரி, அவர்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும், ஆதங்கம் இருக்கும். என்னங்க, நானும் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின்னு சொல்கிற மாதிரி முத்துவேல், கருணாநிதி, கனிமொழி தானே? ஆமாம், நியாயம் தானே? நம்ம கண்டிப்பாக அதுவும் ஒரு பெண் பக்கம் உள்ள நியாயத்தை நம்ம பேசலைன்னா அது ரொம்ப தப்பாக போயிடும். அதனால் அவங்க அது வச்சுருக்காங்க. அது பெண் அப்படின்னாலே இவங்களுக்கு உடனே ஞாபகம் வரக்கூடியது ஈரோட்டு பெரியவர் தான். சரி, பக்கத்தில் பல்லடத்தில் வச்சுருக்காங்க. ஈரோடு பல்லடம் பக்கத்தில் தானே. இந்த பெண் அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாட்டில் திராவிடம் உடனே அவர் தான் ஞாபகம் வரும். ஓகே, அந்த வகையில் பல்லடத்தில் வச்சாங்களா, இல்லை வேறு என்ன காரணத்துக்காக பல்லடம் வச்சாங்க, இல்லை இப்படி கூட இருக்கலாம். கோவை பொதுவாக மேற்கு பகுதி அதிமுகவின் கோட்டைன்னு சொல்லப்படக்கூடியது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணன் செந்தில் பாலாஜி, தீரர் தியாகி செந்தில் பாலாஜி அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது திமுகவிற்கு சாதகமாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார். அது அரசியல் ரீதியாக ஒன்றும் தவறில்லை. ஓகே, அப்போ அந்த இடத்துல நடத்தினா இன்னும் கொஞ்சம் ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கூட பல்லடத்தில் வச்சுருக்கலாம். வாழ்த்துக்கள், பெண்களுக்காக மாநாடு நடத்தினீங்க, வாழ்த்துக்கள். ஆனால் கனிமொழி அவர்களுக்கும் அவர் மூலமாக முதல்வருக்கும் நமக்கு சில கேள்விகள் இருக்குது. கேள்வி கேட்குறது தான் மீடியாவுடைய உரிமை. அதுவும் நேர்மையான மீடியா மக்கள் பிரச்சனைகளை தான் பேசும். ஓகே, நாங்கள் நீங்கள் இட்லிக்கு சாம்பார் தொட்டுப்பீங்களா, இல்லை கூட சட்னி சாப்பிடுவீங்களா, தக்காளி சட்னியா, வெங்காய சட்னியான்னு சாப்பிட்ற நாங்கள் மெயின் மீடியா ஆர்எஸ்பி மீடியா அல்ல. ஓகே, சரிங்களா? ஓகே. அதனால் நம்ம கேட்குறது மக்கள் பிரச்சனைகளை வச்சு தான் கேள்வி கேட்போம், கேட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னும் கேட்போம். முதல் கேள்வி, மகளிருக்கெல்லாம் மாநாடு நடத்தி அதில் பெண்களுக்கு பாதுகாப்பாக முதலமைச்சர் இருக்கிறார், நல்லாட்சி நடத்துகிறாருங்கிற அர்த்தத்தில் பேசியிருக்காங்க. இந்த செவிலியர் போராட்டம்னு ஒன்று நடந்தது. அந்த சமயத்தில் கனிமொழி அட்லீஸ்ட்டு வேறு யாராவதுன்னு சொன்னால், இப்போ ராகுல் காந்தினா அவர் எங்கேயோ பேங்காக் போகிறாரு, இத்தாலி போகிறாரு, பாட்டி வீட்டுக்கு போகிறாரு, அங்கே போகிறாருங்களாம். இல்லை மற்றவங்க யாராவதுனா வெளிமாநிலத்துக்கு டூர் போனாங்கன்னு சொல்லலாம். ஒரு கால் இவங்க டெல்லி போயிருக்கலாம், ஏன்னா எம்பிங்கிறதுனால இவங்க டெல்லி போயிருக்கலாம், தமிழ்நாட்டில் நடக்கிறத கவனிக்காமல் இருந்திருக்கலாம். செவிலியர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. செவிலியர்களை விடிகாலையில் அவங்கள கைது பண்ணி போராட்டம் பண்ண விடாமல் அடைச்சி வச்சு அவர்களை மிருகங்களை ட்ரீட் பண்ணுவது போல் அவர்களை கையாண்டு கொண்டு போய் விடிகாலையில் 2 மணிக்கு 3 மணிக்கெலாம் காலையிலேருந்து போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அங்கன்வாடி அது ஆரம்ப சுகாதார மைய வாசலில் வச்சு போராட்டம் பண்ணுறாங்க. அங்கே உள்ள கழிப்பறை இருக்குது. ஆம்பளையாக இருந்தால் அவன் கழிப்பறை கிடச்சா போவான், இல்லைன்னா அந்த ரோடு முனைக்கு போயிடுவான். சரி, இயல்பான விஷயம், இயற்கை அப்படி இருக்குது. பெண்கள் அப்படி தெரு முனையிலையோ இல்லையோ பாதுகாப்பு கருதியும் இயல்பாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய நாணம், அதை தாண்டி 1-2 பேர் அப்படி வேறு மாதிரி இருக்காங்கன்னு இயல்பாக பொதுவாக சொல்கிறோம். அந்த கழிப்பறையை பூட்டி வைத்திருக்கிறது காவல்துறை. அவர்கள் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்க சிறுநீர் கழிக்கணும், இல்லை வேறு ஏதாவது இயற்கை உபாதை என்றால் பயன்படுத்த முடியாமல் கலைந்து போய்விடுவார்களாம்.
ஏன்னா அறிவுஜீவிகள். அண்ணன் திருச்சி வேலுச்சாமி சொன்னது தான் வந்து ஞாபகம் வருது. காங்கிரஸ்காரர் கூட்டணியில் இருந்தாலும் கரெக்டாக சொன்னார். அறிவில்லாதவன் தான் அறிவாலயம் போவாங்க. அவர் கருத்து, நம்ம அவர் சொன்னதை சொல்கிறோம். அவர் யாரை நினச்சி சொன்னார்னு தெரியல. காங்கிரஸில் எவ்வளோ பேர் அறிவாலயத்தில் போய் பேசி வராங்களோ அவங்களெல்லாம் செல்வ பெருந்தகையை சொன்னாரா, வேறு யாரை சொன்னார், இல்லை பொதுவாக சொன்னாரா, நமக்கு தெரியல. அவர் சொன்னது தான் நம்ம வந்து மறுபடியும் கோட் பண்ணுறோம். நான் என்ன கேட்குறேன், அவர் சொன்னதை விட்டுருங்க, ஒரு அறிவு கூட வேணாம். நாங்கள் அதெல்லாம் உங்கள்கிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் எதிர்பார்க்கல. அறிவுன்னு உங்களுக்கு இருக்குது அப்படின்னால், புத்திசாலித்தனம், புத்தி சாதுரியம் இருந்தால் அது வந்து ஊழல், மோசடி, அராஜகம் செய்வதற்கு மட்டும்தான் அந்த அறிவு பயன்படக்கூடியதாக இருக்கிறது என்பது இதுவரை நடந்த திமுக ஆட்சியினுடைய சாட்சி. ஓகே சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்னமோ நேரடியாக முதல்வரே அந்த அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய அந்த பாத்ரூமை பூட்டி வைங்கன்னு சொன்னது போல் இருக்குது. காவல்துறையோட நடவடிக்கையாக இருக்கலாம், இல்லை அந்த அங்கன்வாடியோட ஊழியர்களோட நடவடிக்கையாக இருக்கலாம்ல. காவல்துறைக்கு யாருங்க அமைச்சர்? அப்போது தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் வந்து யாரோ ஒரு ஏட்டை வந்து ஒரு எஸ்பியுடைய உத்தரவின் பேரில் 13 பேரை வந்து அந்த தூத்துக்குடி அந்த கலவரம், தூத்துக்குடியில் ஏற்பட்ட கலவரமே அது வந்து ஏற்படுத்தப்பட்ட, உருவாக்கப்பட்ட கலவரம். அங்கே உள்ளூரில் இருந்த சில கிறிஸ்தவ பாதிரியார்கள் வந்து முன்னாலேயே ரிஹர்சல் பண்ணாங்கன்றது தகவல், வீடியோக்கள்லாம் வந்தது. சரி, அதில் உள்ள உண்மை, அது எவ்வளோ உண்மையாக மிகைப்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம்னா, அப்படி சுட்டது தவறு. ஒரு மனித உயிருக்கு அவன் திமுகவோ, திமுகவை சார்ந்தவராகவோ, பொதுமக்களாகவோ யாராக இருந்தாலும் ஒரு உயிருக்கு சேதம் என்பது தப்பு. அப்போது எடப்பாடியா வந்து வேன் மேலே படுத்துக்கிட்டு துப்பாக்கி எடுத்து சுட்டார் 13 பேரை? இல்லை. நீங்கள் பார்த்தீங்களா ராபின்சன்? எடப்பாடி வேன் மேலே ஏறி படுத்துக்கிட்டு இந்த ரைஃபிள் 303 ரைஃபிள் வச்சுக்கிட்டு 13 பேரை சுட்டாரா? இல்லை. அப்போ எடப்பாடியை குறை சொல்கிறீங்கள? நான் எடப்பாடியை சப்போர்ட் பண்ணணுன்னு சொல்ல. எடப்பாடி பொள்ளாச்சியில் வந்து இந்த செக்ஸ் ஸ்கேண்டல் நடந்தபோது அட்டப்படத்தில் போட்டு நாங்கள் வந்து கிழின்னு கிழிச்சது தமிழக அரசியல் என்னுடைய பத்திரிக்கை. நான் கார்கோடனில் தலையங்க எழுதினேன். உங்களுடைய கட்சி சம்மந்தப்பட்டவர்கள், ஒரு அமைச்சருடைய மகன் அதில் சம்மந்தப்பட்டார்னு ஒரு செய்தி அப்போ வந்தது. அதுக்கப்புறம் அது எப்படியோ நாசுக்கா தவிர்த்துட்டாங்க. அவரை சுற்றி இருப்பவர்கள்லாம் கைதானாங்க. அது எப்படி அவருக்கு தெரியாமல் இருக்கும்? அந்த மந்திரியுடைய மகனாக இருந்தான்னா அவரை கைது பண்ணியிருக்கணும். மந்திரியையும் வந்து இது அவருக்கு தெரிந்து இல்லை வந்து மற்றவங்களுக்கு பாடமாக இருக்கணும்னா அந்த மந்திரியை வந்து ராஜினாமா செய்ய சொல்லியிருக்கணும். இன்னொன்று அட்டப்படம் போட்டு கட்டுறகு தலைங்க எழுதணும். நமக்கு வித்தியாசம் இல்லை. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் தான். அவராக போய் அந்த கக்கூஸை பூட்டினார். தமிழ்நாடு வந்து இதில் சிறந்திருக்கு, அதில் சிறந்திருக்கு, மாநிலத்தை வந்து அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு கல்வியில் சிறந்திருக்குன்னு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உண்மையாக பொய்யான்றது. தமிழில் 50,000 பேர் 10ஆம் கிளாஸில் 12ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகிறது. வாத்தியாரெலாம் வந்து இந்த டெட் பரீட்சையில் வந்து 85,000 பேர் தமிழில் ஃபெயில் ஆகிறத வச்சு தமிழ்நாடு எந்த சிறந்த மாநிலமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. சரி, நீங்கள் சொல்கிற வார்த்தைக்காகவே கல்வியில் சிறந்த மாநாடுன்னா, அப்போது நமது முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் கல்வியில் மாநாடு சிறந்தது. அது பொய்யாகவே இருந்தாலும் பாராட்டுகிறீர்களே. இவர் என்ன போய் ஊராக கிளாஸ் எடுத்தாரா? முதல்வர் கிளாஸ் எடுக்கிறாரா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நல்ல வேலை எடுக்கலை அப்படின்ற ஒரு எண்ணம் வருது எனக்கு. சில சமயங்களில் வந்து முதலமைச்சரோ இல்லை மற்றவர்களோ வந்து இந்த தமிழை வந்து பார்த்து படிக்கும்போது அவர்கள் செய்யும் தவறுகள். இப்போ கூட ஒரு திமுக போஸ்டரில் பார்த்தேன், நமக்கு நாமே அப்படின்னு இவங்க ஒரு திட்டம் கொண்டு வருவாங்க. 3 நாளாக கொண்டு வந்தாங்க. அந்த நமக்கு நாமே திட்டத்தில் எங்கிட்டயே ஒரு காலத்தில் கேட்டு, நான் எங்கள் ஊர் பகுதியில் வந்து நமக்கு நாமே திட்டத்தில், அதாவது பாதி பணம் அரசு கொடுத்துரும், பாதி பணம் மக்கள் போடணும். இந்த மக்கள் போடுறதுக்கு பணம் மக்கள்கிட்ட இருக்காது. என்கிட்ட நன்கொடையாக வாங்கி எங்கள் ஊர் பகுதியில் கும்போணம் சுற்றி திருநாகேஸ்வரம், திருவிடைமருதூர் பகுதிகளில் நமக்கு நாமே திட்டத்தில் நானே உதவி பண்ணேன். சரி, மக்களுக்கு ஒரு மண்டபம், ஒரு காத்திருப்பு, ஒரு இடம், அந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி நிறைய இடங்களை பண்ணி, அது நமக்கு நாமே. திமுக போஸ்டர் ஒரு மாவட்ட செயலாளர் அடித்து ஓட்டுறாரு, நமக்கு நாமமே. அவங்களே அதாவது நமக்கு நாமேன்னு ஒழுங்காக எழுத்துப்பிழை இல்லாமல் நீங்கள் உடனே என்ன கேட்பீங்க? என்ன சார் நியாயமே இல்லை சார் நீங்கள் சொல்கிறது, இப்படியா வந்து அரசியல் வன்மத்தோடு பேசுகிறீங்க சார். அந்த பிரிண்ட் அடித்தவன் வந்து அப்படி அடிச்சிட்டான்னா அதுக்கு வந்து முதல்வர் வந்து அதுக்கு எப்படி சார் பொறுப்பாவார் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ அந்த வள்ளுவம்னு போர்டு இருக்குது.
இந்த வள்ளுவமில் இந்த இல்லு இந்த லு இது பதில் தம்பி கேமராவில் தெரியுதுங்களா? வள்ளுவம், வெரி குட். இந்த இல்லு அந்த இது தமிழர் மீள இருக்குது, அந்த இடத்துல அதுக்கு பதில் அந்த லாவுக்கு பதிலாக ல போட்டிங்க, தவறான லா போட்டிங்க. போட்டது வந்து இது யார் வந்து அந்த போர்டு செஞ்சாரோ, யாரோ வெளியாள், யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஒரு இந்த போர்டு செய்கிறது. ஆனால் இதை போட்டிங்க. இப்போ இது வந்து காட்சியில் இருக்குது, அதாவது மக்களுக்கு தெரியுது. யார் அந்த கார்பெண்டரோ இல்லை இது செய்தவரோ அவரை வந்து தேடிட்டு போய் திட்டுவாங்களா? ராபின்சனையோ இல்லை வள்ளுவத்துடைய நிர்வாகத்தையோ வந்து நீங்களாம் வள்ளுவர் பேர்லாம் போடுறீங்க, வள்ளுவர் பேரையே ஒழுங்காக எழுத தெரியல, நீங்கள்லாம் வள்ளுவர் கேட்பானா மாட்டான்? கேட்பாங்க சார், கேட்பாங்க சார். இதோடைய கார்பெண்டர் நீங்கள் உடனே சொல்லிவிடுவீங்களா வள்ளுவத்தில்? இல்லைங்க, இது செஞ்ச அந்த கடைக்காரர் பேர் வந்து ஏதோ ஒரு எக்ஸு முன்சாமி, இந்த இடத்துல கடை வச்சுருக்காரு, அவர் தாங்க தப்பாக போட்டார். அடுத்த கேள்வி என்ன கேட்பான்? அந்த ஆளுக்கு தான் புத்தி இல்லைன்னா உனக்கு கூட வாடா புத்தி இல்லை கேட்பானா மாட்டான்? கேட்பாங்க. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். ஓகே, வள்ளுவம் தப்பாக நினைக்காது. ஓகே. அன்றைக்கி அவர் துப்பாக்கியில் ஏந்து சுட்ட போது எடப்பாடி தான் பொறுப்புன்னு சொன்னீங்கல்ல. அப்போ அதே இன்றைக்கி வந்து காவல்துறை வந்து காவல்துறையில் வந்து ஏதாவது ஒரு மெடல் வாங்கினா வந்து அதுக்கு வந்து தமிழ்நாடு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறதுன்னு இப்போ கூட பேசியிருக்காங்க. துணை முதல்வர் பேசியிருக்காரு. இவங்கெல்லாம் தமிழையும் புலின்னா டைகர் புலி இல்லை, புளி சாம்பாருக்கு போடுவாங்க தெரியுமா? நான் சொன்ன இந்த மாற்றி லீக்கு பதிலாக லீ போட்டால் என்ன ஆகும்? புளிய மரத்தில் வர புளி, தமிழில் புளி, கணக்கிலையும் புளி. துணை முதல்வர் சொல்கிறார், ஒரு நாளைக்கு 2000 மூட்டை அங்கே கொள்முதல் பண்ணுறோம், 4000 டன்னு கொள்முதல் பண்ணுறோம் நெல். 4000 டன்னு நீங்கள் ஒரு நாளைக்கு கொள்முதல் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு பேர் தமிழ்நாட்டில் அளவு தெரிஞ்சவன், கணக்கு தெரிஞ்சவன், படிக்காத விவசாயிக்கு கூட தெரியும் 80,000 மூட்டை இருந்தால் தான் 4000 டன்னு வரும். 2000 மூட்டை வந்து 4000 டன்னு அப்படின்னு சொன்னால் திருச்சி வேலுசாமி அண்ணன் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. அறிவாலயத்தை பற்றி ஏதோ அவர் சொன்னார், நான் சொல்லலை, அவர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. உங்களுக்கு கணக்கும் வரல, இங்கிலீஷும் வரல, இதெல்லாம் பரவாயில்ல. எந்த மொழியை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் வந்ததாக நான் சொல்கிறது வந்து ஆட்சிக்கு நீங்கள் வந்ததாகனா எங்கிருந்தோ வந்தாங்க அப்படின்னு அங்கிருந்து வந்தாங்க அப்படி நான் சொல்லலை, புரியுதுங்களா? எங்கிருந்தோ வந்தாங்கன்னு சொல்லலை, வந்த ஆட்சிக்கு பல முறை வந்திருக்கு, 6வது முறை ஆட்சி. தமிழ் இந்த லட்சணத்தில் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து அந்த கக்கூசை போட்டுனதுக்கு காவல்துறை தான் அப்படின்னு சொன்னால் முதல்வராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த பெண்களுக்கு அவங்க என்ன தான் அவங்க போராட்டம் வந்து அது போராட்டம் தான் அப்படின்னா கூட அவங்க கேட்குறாங்க, செவிலியர்லாம் ரொம்ப கெஞ்சரா மாதிரியும் இதுவாகவும் பேசுகிறாங்க. நாங்கள் என்ன சாலை மறியல் பண்ணோமா, கல்லெடுத்து அடித்தோமா, கோஷம் போட்டோமா? அமைதியான முறையில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்து வாசல்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக நாங்கள் சோறு தண்ணி இல்லாமல் போராட்டம் பண்ணுறோம். சார், இது இல்லாமல் அவங்களோட முழக்கம் வேறு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. சம உரிமை சம ஊதியம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்வச்சு. ஆமாங்க, 10 வருஷமாக நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணாமல் விட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள கொண்டு போய் நான் கேட்குறேன், அவங்க போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்கள குண்டு கட்டாக வேனில் தூக்கி போட்டு, இதில் பெண் போலீஸ் மட்டும் இல்லை ஆண் போலீஸும் சேர்ந்து தான் அவங்கள வீடியோ எடுத்து பாருங்கள். பெண்களை கையாளுவது பெண் போலீஸ் மட்டும்தான் கையாளணும். விசாரிக்கிறதே ஒரு பெண்ணை விசாரிக்க வேண்டும் என்றால் பெண் போலீஸ் தான் விசாரிக்கணும்னு சட்டம் சொல்லுது, கிரிமினல் ப்ரொசீஜர் சொல்லுது. ஆண்கள் கையாண்டு பெண் போலீஸும் இருக்காங்க, சேர்ந்து கையாண்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வண்டியில் தூக்கி போட்டு ஃபுல்லாக ஊர் சுற்றுறாங்க டீசல் முடிகிற வரைக்கும். எல்லாம் அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல விடிகாலையில் 2 மணி 3 மணிக்கு கொண்டு போய் கேளம்பாக்கம் ஊரப்பாக்கம், அதாவது இவர்களுக்கு தொடர்பில்லாத ஒரு ஊரில் இறக்கி விட்டு வரீங்களே, அந்த பெண்கள் வந்து நாளைக்கு அவங்களுடைய பாதுகாப்பு. ஏன்னா அங்கே அந்த இப்போ நடுராத்திரில் நீங்கள் தான் வந்து டாஸ்மாக்கு ஊரெலாம் திறந்து வச்சுருக்கீங்க, கஞ்சா எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ சப்ளை வருது. இப்போ கூட பாருங்கள், அந்த கஞ்சா வந்து ஒரு திருத்தணியில் வந்து ட்ரெயினில் போகும்போது ரீல்ஸ் எடுக்கிறாங்களாம் 4 பேர் சேர்ந்து, பசங்க கையில் அருவாளோட
இந்த ட்ரெயினில் உட்காந்துட்டு போகிறான் ஒருத்தன், அவன் ஏதோ ஒரு வட இந்திய இங்கேருந்து தொழிலாளி, அவன் சும்மா உட்காந்துட்டு போகிறான், அவனை போய் அப்படி அப்படி வெட்டுற மாதிரி ரீல்ஸ் எடுக்கிறான். அவன் வந்து என்ன ஏன்டா எடுக்கிறேன்னு கேட்குறான். ஆமாம், நீ ரீல்ஸ் எடுத்துக்க, என் கழுத்தில் கத்தி வைக்கிற மாதிரி எடுத்தா அவனுக்கு நாளைக்கு 4 பேர் என்ன அவங்க கழுத்தில் கத்தி வச்சா 4 பேர் அவனுக்கு அவமானமாக இருக்கும், கண்டிப்பாக கூடாதுன்னு சொல்கிறான். அது ஏதோ வாய் தகராறு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, திருத்தணி வந்தவுடனே அவனை கூட்டு போய் ரயில்வே கோட்டார்ஸ் இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அவனை கண்ணாமுன்னான்னு அருவாளால் வெட்டியிருக்காங்க. வெட்டின 3 பேர் வெட்டி 4வது ஆள் இந்த வெட்டினதை ரீல்ஸ் எடுத்திருக்கான். இப்போ என்ன பண்ணுவார்? சும்மா அப்படி நாங்கள் நடிப்பாக வந்து ரீல்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னல, இப்போ உண்மையிலேயே வெட்டிட்டேன், ரீல்ஸ் எடுத்துட்டேன், உன்னால் என்ன பிடுங்க முடியும்? இந்த இதில் அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். வந்த 4 பேரும் கஞ்சா போதை. இப்போ 7 வயது சிறுமி அக்கா கனிமொழி அவர்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான அரசுன்னு சொல்கிறாங்களே, இது 8 வயது சிறுமியை வந்து இந்த தாம்பரத்தில் வந்து காலை முறித்து காவலரே வந்து இந்த ஆதி திராவிடர் தங்குமிடத்தில் நடந்தது, இன்னும் பல இடங்கள் நடந்தது. 80 வயது மூதாட்டிக்கு நடந்தது. இதுவரை இதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டதில்லை. 80 வயது மூதாட்டி வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறார் என்பது இதுவரை தமிழ்நாட்டில் இதே திமுக ஆட்சியில் கருணாநிதி ஆட்சியில் கூட கேள்விப்பட்டதில்லை. நம்ம வந்து ஏதோ அப்படி சொன்னால் உடனே அதிமுக சப்போர்ட்டு அப்படி இப்படின்னு நினைப்பேன். நம்ம மாறி மாறி இவங்க தான். அதுக்கு முன்னால் காங்கிரஸ், இது வரைக்கும் காங்கிரஸ் திமுக அதிமுக 3 தானே ஆட்சியில் இருந்திருக்காங்க அந்த கூட்டணி. இந்த 2021 வந்த திமுக ஆட்சியில் தான் இப்போ இந்த அவலங்கள் நடக்கின்றன. இதற்கு முன்னால் இருந்த திமுக ஆட்சினா கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி. அதனால் கருணாநிதி செஞ்சதெல்லாம் அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக செஞ்சிட்டாருன்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம சப்போர்ட் பண்ணல. அவர் மீது உள்ள விமர்சனங்கள் அன்றும் இன்றும் நமக்கு தொடர்கின்றன. ஆனால் ஒரு 7 வயது சிறுமியை வந்து ஒருத்தன் வந்து செய்கிறான்னா, அப்போ அந்த கஞ்சா போதையில் யார் என்ன அவனுக்கு 7 வயது சிறுமியும் தெரியல, 80 வயசு கிழவியும் தெரியல. ஓகே, இதான் அம்மாவாக இருந்தாலும் உடல் உறவு வச்சுக்கலாம், பெத்த பொண்ணாக இருந்தாலும் உடல் உறவு வச்சுக்கலாங்கிற தத்துவத்துப்படி நடந்துக்கிற அந்த மண் ஆச்சு அது. என்னமோ ஒரு மண்ணுன்னு அப்போ சொல்லுவாங்க. களிமண்ணியா, களிமண்ணில் தான் எதுவுமே வளராதுன்னு சொல்லுவாங்க. அது கூட பரவாயில்ல போல இருக்கு. இப்போது இந்த செவிலியர்களில் வந்து அவங்க கூட ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்துருக்காங்க. அவர் சிறுவன் காவல்துறை தாக்கும்போது ஒரு சிறுவன் இருக்கிறான் என்று பார்த்த பிறகாவது கொஞ்சம் அந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டுமா? இல்லை சார், ஸ்டாலின் வந்து அச்சாரா சார், அப்படிலாம் கேள்வி கேட்டிங்கன்னா அப்புறம் நான் தாவேக்கா மாதிரி ஆகிடுவேன். தாவேக்கா மாதிரின்னா என்ன? புரியுது சார். ஏன்னு வந்து கடிச்சிடுவேன். காவல்துறையுடைய இது வந்து கையாளும் பொழுது பெண்களை கையாளும் போதே மென்மையாக கையாள வேண்டும். அதுக்காக ஆண்களை அடித்து விரட்டி அப்படி சொல்லலை. பெண்களை இன்னும் கொஞ்சம் மென்மையாக கையாள வேண்டும். ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் அந்த குழந்தையோட பார்க்க முடியாது, அதுக்கு வாயை உடைச்சி வாய் பேச முடியாமல் ரத்தம் வீடியோவில் பார்த்தா தெரியும். இதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக நடத்தும் ஆட்சியா? செவிலியரை கொண்டு போய் விடிகாலையில் 2 மணிக்கு 3 மணிக்கு இறக்கி விட்றீங்களே. இப்படி தானே அந்த கோவையில் விமான நிலையத்துக்கு பின்னால் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தபோது ஒரு 4 பேர் கஞ்சா அடிச்சுட்டு வந்து தண்ணி அடிச்சிட்டோ கஞ்சா அடிச்சிட்டோ போதையில் வந்து காருக்குள்ளே வந்து கடத்திக்கிட்டு போய் கேங் ரேப் பண்ணாங்க. நடந்ததா இல்லையா? இது ஒரு நிகழ்ச்சி 1 2 சொல்கிறோம், எத்தனையோ நிகழ்ச்சிகள். அப்படி இருக்கும்போது அந்த 2 பேர் அங்கே கொண்டு போய் இறக்கி விட்றீங்க. அதுவும் இறக்கி விடும்போது மொத்தமாக ஒரே இடத்துல, இப்போது ஒரு பஸ்ஸில் ஒரு வேனில் கூப்பிட்டு போகிறாங்க பெண்கள் போராட்டம் பண்ணுறவங்கள, இல்லை பஸ்ஸில் ஒரு பஸ்ஸில்னா 30-40 பேர் பிடிக்குமா? ஒரு வேன்லன்னா ஒரு 10-15 பேர் பிடிக்குமா? இந்த 10-15 பேரையும் ஒரே இடத்துல வந்து இறக்கி விடுறதில்ல. இதில் பாருங்கள், என்ன ஒரு வில்லத்தனம், என்ன ஒரு வில்லங்கம் காவல்துறைக்கு. நீங்கள் காவல்துறை செய்தால் முதல்வருக்கு தெரியாது என்று சொன்னால், இது கூட முதல்வருக்கு தெரியாது என்றால் அவர் முதல்வர் பதவியில் நாற்காலியில் உட்காருவதற்கு அவருக்கு என்ன தகுதி என்று மக்கள் கேட்கத்தான் செய்வார்கள். ரிப்பன் வெட்டுறதுக்கும் வந்து மேடையில் வந்து மாலைகள் வாங்குவது, பெரிய ஒரு மாலையை வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னால் தலையை அப்படி எல்லா தலைவர்களும் பண்ணுறாங்க, எல்லா அரசியல் கட்சியும். ஏன்னா அந்த மாலையை கழுத்தில் போட்டாங்கன்னா அதோட விழுந்து உடஞ்சிருவாங்க. எல்லாருமே சும்மா பார்க்குறதுக்கு தான் ஹீரோ. இப்போ கூட அவர் தம்பி விஜய் வந்து சென்னை விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா கும்பலில் வந்து நசுங்கி
அவரை வந்து கமாண்டோ வந்து சட்டையை பிடித்து தூக்கி யாரை சினிமாவில் வந்து ஒரே ஆளாக 50 பேர் அடிப்பார் அந்த ஹீரோ விஜயை சட்டையை பிடிச்சி தூக்கி காருக்குள்ளே திணித்து அவரை காப்பாற்றி கூப்பிட்டு யாருக்கிட்டேருந்து காப்பாட்டாங்க? அவருக்கு எதிர்ப்பானவர்கள் இல்லை, அவருடைய சொந்த கூட்டத்தில். ஓகே. ஏன்னா இந்த ஹீரோயிசம்லாம் வந்து சினிமாவில் இல்லை அரசியல் மேடையில் தான். அப்போ நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் இதற்கு எப்படி பொறுப்பாவார்னா, ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சி செய்வார்னு சொல்கிறீங்களே, அவர் எங்கே போய் ஆட்சி செஞ்சார்? அப்போ அதிகாரிகள் தான் நல்லவர்கள், நல்லாட்சியா இல்லையாங்கிறத ஒரு கேள்வியை ஒதுக்கி வச்சுட்டு, அது நல்லாட்சி என்று நீங்கள் சொல்லுவதை நாங்கள் நம்பும் அளவுக்கு நாங்கள் கேனையர்கள் என்று நீங்கள் நினைத்தால் கூட, அப்படியே இருந்துட்டு போட்டோம், நம்புனா கூட அதுக்கு மட்டும் முதல்வருக்கு பெருமை உண்டு இல்லை? அப்போ நான் வந்து முதல்வர் இல்லை, அதிகாரிகளுக்கு தான் பெருமை, காவல்துறைக்கு தான் பெருமை, வருவாய்த்துறைக்கு தான் பெருமை, இந்த துறைக்கு தான் பெருமை, அந்த துறை, அப்போ சொல்லுவீங்களா? பெருமை வரும்போது உங்களுக்கு, மற்ற போது வந்தால் எங்களுக்கு நான் அந்த அதிகாரி தவறு செய்தாரா? உங்களுக்கு தெரியாமல் போச்சா? உங்களுக்கு மேட்டர் தெரிய வந்துச்சு இல்லை? உடனே என்ன செய்யணும்? வெளிப்படையாக மக்களுக்கு தெரியும் வரை அந்த கதவை தாப்பா போட்ட அதிகாரியோ அலுவலரோ யாரோ அவரை வந்து பணி நீக்கம் செய்ய வேண்டும். பணி நீக்கம் செய்திருப்பதை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்போ தான் காவல்துறையை சேர்ந்தவரோ இல்லை வேற ஒரு அரசு அலுவலரோ அதிகாரியோ இதை போன்ற தவறுகள் மறுபடியும் செய்ய மாட்டார்கள். ஓகே, செஞ்சீங்களா? முதல்வர் செஞ்சாரா? முதல்வர் வருத்தம் தெரிவித்தாரா? குறைந்தபட்ச மனிதாபிமானத்துடன் ஒரு செவிலியர்களுக்கு கழிவறையை திறந்து விடாமல் அவர்களை வந்து சித்திரவதை செய்ததை இந்த அரசு செய்திருக்கிறது. எந்த அரசு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் செய்திருக்கிறார்கள். அதற்கு அவர் முழு 100% பொறுப்பு. அதிகாரிகளை காண்பித்து தப்பிக்க முடியாது. அதிகாரிகள் செய்யும் நல்லதுகளை வைத்து நீங்கள் நல்ல பெயர் தட்டி கொண்டு செல்லும்போது ஏன் வந்து தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும்? நல்லது செய்யும்போது கூட வந்து நமக்கு பொறுப்பு வராது. வீட்டில் வந்து நீங்கள் சமைச்சு போடும்போது உங்கள் வீட்டில் யாரோ குடும்பத்தில் சமைச்சு போடுறாங்க, நல்லா சமைச்சு போடும்போது சாப்பிடும்போது நல்லா இருக்குது, நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், உப்பு சரியாக இருக்குது, காரம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ஒரு நாளைக்கு உப்பு போடாமல் விட்டாங்க, குறைச்சி போட்டாங்க, உப்பு சரியில்லையே. இதுதான் இயல்பான வாழ்க்கை. ஒன்றுமே சொல்லலைன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, குறைபாடு இருக்குன்னா குறைபாடு இருக்குன்னு சொல்லுவாங்க. சார், இந்த குறைகள் எல்லாம் நிறைவேற்ற திமுக ஆட்சி மீண்டும் வரும்பொழுது மகளிருடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும், அந்த வகையில் அந்த தேர்தல் அறிக்கை அமையும் சொல்லிட்டு கனிமொழி போன தடவை 519 கோரிக்கை விட்டீங்க. சரி, அதில் மகளிர் சம்மந்தமாக எத்தனை அறிக்கை விட்டாங்கன்னு சொல்லி அக்கா கனிமொழி அவர்களை, அம்மையார் அவர்களை ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லும். 519 மகளிர் தொடர்பான அறிக்கைகள் என்னென்ன? போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாத்துலேயுமே மகளிர் இல்லாத ஒரு துறையே இல்லை. ஓகே, தூய்மை பணியாளர்கள்லாம் இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா மகளிர் தான் அதிகமாக இருக்காங்க. இன்னி வரைக்கும் தூய்மை பணியாளர் போராட்டம் முடிஞ்சுதா? முடியல. அதுக்கப்புறம் இவங்க போக்குவரத்து தொழிலாளர்கள், அதுலேயும் பெண்கள் இருக்காங்கல்ல. இடைநிலை ஆசிரியர்களுமே இருக்காங்க. இல்லை, வரிசையாக வரேன், அங்கே வரேன். சரி, இடைநிலை ஆசிரியர் எந்த அளவுக்கு போய்விட்டது என்றால், இந்த அரசு வந்து பாதுகாப்பாக இருக்கிறது என்பது மிகப்பெரிய வடிகட்டிய பொய். ஏனென்றால் நடப்பது, செய்தித்தாள்களை பாருங்கள், சமுதாயமே கெட்டு போய்விட்டது. சரி, அப்புறம் நீங்கள் எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க? இந்த சமுதாயத்தை திருத்தக்கூடிய யாராவது ஒருவரை நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். எங்களுக்கு உங்கள் பேரில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா பரவாயில்ல, ஒரு ஞானசேகரன் வந்தால் பரவாயில்ல, அது தெரிந்தோ தெரியாமலோ அதிகமான பேர் வந்து திமுகவுடன் தொடர்புடைய இருக்கிறார்கள். நான் அதனால் மற்ற கட்சி எல்லாமே புனிதமான கட்சின்னு நான் சொல்ல வரல. இருந்தாலும் அதிகமாக, அது ஏன் அதிகமாக இருக்காங்க? கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் காய்ச்சினாங்கல்ல, 2 எம்எல்ஏ பேர் சொன்னீங்கல்ல, வெளியில் வந்துச்சுல்ல, உதயசூரியன், ஒருத்தர் 2 பேர் எம்எல்ஏ. எஃப்ஐஆரில் அவங்க பேர் வந்துச்சா? இல்லை. அவங்கள கைது பண்ணாங்களா? இல்லை. விசாரணையில் வந்தாங்களா? அப்புறம் இப்போ தான் கள்ளக்குறிச்சி போகிறாரு முதல்வர் தேர்தலுக்கு முன்னால். அப்போ கள்ளக்குறிச்சியில் 68 பேர் செத்து போனானே. நீங்கள் வந்து நாமளும் வந்து விஜய் வந்து கரூரில் வந்து அந்த நிகழ்ச்சி நெரிசல், அந்த விபத்து அல்லது நெரிசல் எதிர்பாராமல் நிகழ்ந்த அதை விபத்தா சதியா என்பது விசாரணையில் இருக்கிறது. அது அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம்.
ஆனால் அப்படி நடந்தபோது அங்கிருந்து அவர் வந்து அந்த மருத்துவமனையில் சென்று அவர்களை விசாரிக்காமல் ஆறுதல் கூறாமல் வந்தது தவறு என்று நான் வள்ளுவர் உட்பட பல இடங்களில் விமர்சித்திருக்கிறேன். திருச்சி ஏர்போர்ட்லேயாவது பதில் சொல்லியிருக்கணும், சென்னை ஏர்போர்ட்லேயாவது பதில் சொல்லியிருக்கணும். விஜயை நம்ம சொல்கிறோம், விஜய் நேற்று அரசியலுக்கு வந்தவர். நீங்கள் 14 வயசுலேருந்து நான் எங்கள் அப்பா கூட அரசியலில் இருக்கேன்னு சொல்கிறவர்ல, கள்ளக்குறிச்சியில் 68 பேர் செத்து போனாங்களே, போனார் அவர். துணை முதல்வராக இப்பொழுது இருக்கும் அவரை உதயநிதி அனுப்பிச்சி வச்சார். அவரும் போய் என்ன பண்ணார், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அந்த 10 லட்ச ரூபா செக்கை வந்து அப்படி எடுத்து அந்த உடல் கிடைக்கிறது, சாராயம் குடித்து செத்து போன உடல், அந்த பக்கம் அவங்க மனைவி இருக்காங்க, அப்படி வந்து அப்படி அந்த உடலுக்கு மேலே அப்படி அந்த செக்கை அப்படி கையில் வச்சு இப்படி கொடுக்குறாரு ஃபோட்டோ வீடியோவுக்கு. எவ்வளவு கோரமான காட்சி, அநாகரிகமான காட்சி. 10 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, ரைட்டு. அது நீங்கள் 10 லட்சம் அரசியலுக்காக சொன்னீங்களா, பரிதாபப்பட்டு சொன்னீங்களா, இல்லை நம்ம ஆட்கள் தான் கள்ளச்சாராயம் காடு. கண்ணுக்குட்டி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். கண்ணுக்குட்டின்னு 17வது முறையோ 18வது முறையோ கைதானவன் யாருடைய கையாளுங்கிறது அந்த ஏரியா பூரா தெரியும். சரி, அதெல்லாம் தாண்டி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுத்தீர்கள் என்ற வகையில் வந்து அதுக்கு ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவோம். அதை எப்படி கொச்சைப்படுத்துகிறீர்கள்? அந்த உடலற்ற பிணத்திற்கு மேலாக வச்சுக்க அந்த பணத்தை கொடுக்கணுன்னா அந்த குடும்பத்தை இழிவுபடுத்துவதாக அந்த இறந்து கிடக்கும் உடலுக்கு வந்து ஒரு இழிவாக கருதவில்லையா நீங்கள்? 10 லட்சம் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கள, அந்த அம்மாவை கூப்பிட்டு ஒரு நிமிஷம் வாங்கம்மா, 10 லட்ச ரூபா செக்கு, நீங்கள் செக்கு அவங்க பேரில் தான் போட்டுக்க போகிறீங்க, அக்கௌண்ட்டில் போட்டு தான் எடுக்க போகிறாங்க. கொடுப்பது முக்கியமாக, அந்த உடலுக்கு மேலே வச்சு கொடுக்குற மாதிரி வந்து ஃபோட்டோ எடுக்கிறது முக்கியமாக? நம்ம இவங்க பூரா ட்ராமா கோஷ்டி, கரகாட்ட கோஷ்டி. அது அந்த இப்போ நான் தான் நிறைய சொல்லியிருக்கேனே, கொரோனா பீரியடில் வீட்டுக்குள்ளே செருப்பை போட்டு திடீரென்று ஆச்சரியமாக அவர்களுக்கெல்லாம் தெரியாமல் எந்தவித தகவலும் கொடுக்காமல் உள்ளே போகிறார். ஃபுல்லாக ஷூ போட்டுட்டு கொரோனா போட்டு அங்கே வந்து ஆல்ரெடி வந்து யாருக்கும் தகவல் தெரிவிக்காமல் உள்ளே போகிறார் பாருங்கள். 2 பேர் வீடியோ கேமரா வச்சுட்டு நிற்கிறான். ஏன் கொண்டையை மறைக்க தெரியல, அப்புறம் ஏன் வந்து நீ வந்து ட்ராமா போடுற? அது அட்லீஸ்ட் முதல்வர் உள்ளே வரும்போது இந்த வீடியோக்காரனெல்லாம் கொஞ்சம் வெளியே நில்லுப்பான்னு சொல்லிட்டாவது வந்து அந்த வீடியோ எடுக்கலாம். அந்த சேகர் பாபு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றதும் அவங்க தான் அன்னதானத்தில். முதல்வர் வந்து 1 மாதம் பொறுத்து வீட்டுக்கு போகிறாரா, அதே பொண்ணு வீடு, அவங்க ஏதோ வச்சுட்டு சாப்பிடுவாங்க, நீங்கள் வந்து சில்வர் தட்டு வச்சு சாப்பிடுவீங்க. இப்படி வெறும் நாடகமே வந்து அரசியலாகவும் அரசாட்சியாகவும் ஆகிவிட்டது. அந்த வகையில் நீங்கள் 500 நாங்கள் வந்து பெண்களுக்கான எல்லாத்தையும் நிறைவேற்றுவோம். இந்த ஆட்சியில் இந்த 21 வந்தீங்களே, இந்த ஆட்சியில் இதற்கு முன்னால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சிறுமிகள் உட்பட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு இருந்தது, இப்போ எவ்வளோ கேஸ் இருக்குது? விசிகாவை சேர்ந்த ரவிக்குமார் அவர்களே வெளிப்படையாக சொன்னாரே, கூட்டணி கட்சியில் இருக்கும்போது மற்ற மாநிலங்களை வந்து அது பெண்கள் இல்லை ஆதி திராவிடர், நம்ம இந்த பெண்கள் ஆதி திராவிடர்கள்லாம் அல்லது வந்து பட்டியலினத்தவர்களுக்கு எதிராக வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து 12% தான் தண்டனை இங்கே தமிழ்நாட்டில். மற்ற மாநிலத்திலலாம் 35%, 38%, 34% வரும். அப்போ என்ன அர்த்தம்? இங்கே சாதி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றன. பட்டியல் இன மக்கள், பட்டியல் சமூக மக்கள் வந்து அவர்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கவில்லைன்னு. ஆணவ கொலைகள் எங்கே அதிகமாக நடக்குது? எந்த மாநிலத்தில்? தமிழகத்தில் தான் ஆணவ கொலைகள் இந்தியாவிலேயே அதிகமாக நடக்கும் முதல் மாநிலம் தமிழகம். அப்புறம் நீங்கள் சமூக நீதி என்ன நொட்டு? கனிமொழி சொன்னான்னா யார் சொன்னான்னு? சமூக நீதி நாங்கள் தான் நொட்டுறோன்னு எதுக்கு சொல்கிறீங்க? என்ன நொட்டிருக்கீங்கன்னு புள்ளி விவரம் தான் தெரியுது இல்லை? அப்போது நீங்கள் மறுபடியும் எங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தால் நாங்கள் செய்வோம். இது எத்தனை தடவை சொல்லுவீங்க? நீட் தேர்வு ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னாருங்க. யார்? உங்கள் அண்ணன் ஒரு செங்கலில் வச்சுட்டு சொன்னார். எய்ம்ஸ் செங்கலில் வச்சுக்கிட்டு எய்ம்ஸ் பில்டிங் வந்துடுச்சு மதுரையில். எய்ம்ஸ் இயங்குது வாடகை கட்டடத்தில். எத்தனையோ எய்ம்ஸை வந்து கொண்டு வந்தது இந்த மோடியுடைய ஆட்சியில் வந்திருக்கு, தமிழ்நாடு உட்பட. வரவே வராதுன்னு சொன்னீங்க, வந்துடுச்சு. நீட் தேர்வுக்கான ரகசியம்னு சொன்னீங்க,
இன்றைக்கி வந்து ஜீவித் குமார் என்கிற ஆடு மேய்க்கும் ஒரு தொழிலாளியுடைய மகன் நீட் தேர்வு மூலமாக பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி அரசு பள்ளியில் படித்து வந்தால் எடப்பாடி அவர்களுடைய புண்ணியத்தில் 7.5% வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. இல்லைன்னா அவங்க வந்து தனியார் பள்ளிக்காரங்களோட வந்து போட்டி போடுவது கஷ்டம். வந்து அந்த கோட்டாவில் வந்து அவர் வந்து டாக்டர் ஆகிறார். யார்? ஆடு மேய்க்கும் தொழிலாளியோட. நீங்கள் என்ன பண்ணீங்க? அனிதான்னு ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிச்சுன்னொன்னே அது ஒரு பெரிய அரசியல் ஆக்குனீங்க. இந்த ஜீவித் குமாரை யாராவது முதலமைச்சர்கிட்ட கூட்டணிச்சு அவரை பாராட்டினீங்களா? அந்த ஆடு மேய்க்கும் தகப்பனாரை வந்து உன் பையனை டாக்டர் ஆக்கினீங்கப்பா, அதுக்கு எவ்வளவு மன உறுதி வேண்டும். தான் ஆடு மேய்ச்சாலும் தன் பையன் வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு. ஆக அந்த நீட் தேர்வை விலக்கும், ஒழிக்கும். எதுக்கு ஒழிக்கணும்? ஐயா தயாநிதி மாறன் எம்பி இருக்கார, முன்னாள் மத்திய மந்திரி, ஞாபகம் இல்லைன்னா சொல்கிறேன், அவர் வீட்டில் வந்து அந்த 450 டெலிஃபோனை வந்து சட்டவிரோதமாக சன் டிவிக்காக பயன்படுத்துனதுக்காக அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது. அந்த தயாநிதி மாறன் உங்கள் பேரனுக்கு மட்டும் ஏன் வந்து எம்பி கொடுக்குறீங்க, மற்றவங்களாம் இல்லையான்னு கேட்டதுக்கு, என் பேரனுக்கு ஹிந்தி நல்லா பேச தெரியும் அதனால் கொடுத்தேன்னு கருணாநிதி சொன்னாரே, அந்த தயாநிதி மாறன். கொஞ்ச நாளைக்கு முன்னால் அண்ணனும் தம்பியும் அடிச்சுக்கிட்டாங்களே சொத்து பிரிக்கிறதுக்கு கலாநிதி மாறனும், அந்த தயாநிதி மாறன். அந்த தயாநிதி மாறன் என்ன சொன்னார்? கோடி கோடியாக பணம் வச்சுருக்கேன், என் பொண்ணை டாக்டர் ஆகணும்னு பார்த்தேன், ஆனால் இந்த நீட் தேர்வு சனியினால், அதான் நீட் தேர்வுனால் ஆக்க முடியல. ஆமாம், நீட் தேர்வில் திறமை உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. நீங்கள் வந்து திறமை இல்லாதவர்களாக ஐயா நினச்சி பாருங்கள், திறமை இல்லாதவர்கள் வந்து உங்களுக்கு டாக்டராக ஒரு ஆப்ரேஷன் பண்ண வராரு, பயமாக இருக்குமா இருக்காது? அவங்க நீங்கள் போவீங்களா அவர்கிட்ட? அவருக்கு திறமை இல்லைன்னு உங்களுக்கு ஏதோ ஒரு அங்கங்கே விசாரிக்கும் போது தெரியுது. இது வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரியில் ஒரு 20 பேர் நீங்கள் சொல்கிற அதே வியாதியோடு உள்ளே வந்தான், 19 பேர் வெளியில் போகும்போது மார்ச்சுவரி போய் தான் போனான். இப்படின்னு ஒரு செய்தி வருதுன்னு வைங்க, கால் எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வருமா? அப்போ திறமைக்கு, அதாவது நான் இடஒதுக்கீடுக்கோ இல்லை இப்படிப்பட்ட தேர்வுகளுக்கோ நான் இதெல்லாம் தாண்டி என்ன சொல்கிறேன், அப்போ நீட் தேர்வில் அவன் படிக்கணுன்னா திறமை தானே. நான் அதில் ஜாதி கொண்டு வரல, மதம் கொண்டு வரல. திறமை தேவையா இல்லையா? எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து திறமை தேவையே இல்லை, சமூக நீதின்னு சொல்லி திறமையை ஒதுக்க முடியாது. நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் கூட ஆராசாவுக்கு நீங்கள் வந்து பொதுச் செயலாளர் கொடுக்கலையே. ஆராசா திறமை இந்த எவ்வளோ பெரிய 2G வழக்கு, 1,76,000 கோடி வழக்கு, அந்த வழக்கில் வந்து அப்படி உள்ளுக்குள்ள கழுவுற மீனில் நடுவுற மீன் மாதிரி தன்னுடைய வாத திறமையை வைத்து வெளியே வந்தாரா இல்லையா? ஒரு படித்த வழக்கறிஞர், அவர் கொடுத்தீங்களா? அங்கே வரும்போது சாதி கரெக்டாக வருது, அங்கே வரும்போது இதெல்லாம் வந்துடுது. ஆக இப்போ நீட் தேர்வு சொன்னீங்களே, இது மாதிரி இந்த 5 வருடங்களில் நீங்கள் மகளிருக்கு என்ன செய்தீர்கள்? ஓகே. சமூக நீதிக்கு என்ன செய்தீர்கள்? ஓகே. இதுக்கு ஒன்றும் வழி இல்லை. ஆதி திராவிடர் தங்குமிடம்னு சொல்லக்கூடிய, அதாவது பட்டியலினத்தவர் தங்குமிடம் வந்து 311 இடத்த வந்து மூடி இருக்கீங்க. 1311 300 கிட்ட மூடி இருக்கீங்க. மூடிட்டு புதுசாக 40 கோடி தருகிறீங்க. ஏன் இருக்கிற 300 வந்து அந்த 40 கோடியை செலவு பண்ணி அது சரி பண்ணலாமே. இப்படி நீங்கள் வந்து இது மகளிர் மாநாடு கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக, அதுவுமே ஒரு ட்ராமா தான். கனிமொழியை திருப்திப்படுத்துவதற்காக அது வந்து செய்த அது உள்கட்சி நாடகம். அந்த நாடகம் வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது. அவர்கள் பேச வேண்டிய வசனங்களை பேசியிருக்கிறார்கள். ஆனால் தயவு பண்ணி தமிழகத்தில் நல்லாட்சி நடைபெறுகிறது, சமூக நீதி, பெண்களுக்கு இடைநிலை ஆசிரியர்கள். இப்போ எப்படி ஜனங்க புத்திசாலி ஆகிட்டாங்க பாருங்கள். தூய்மை பணியாளர்கள் என்ன பண்ணாங்க, போராட்டம்னா எங்கே போராட்டம்னு சொல்லாமல் திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இப்போ போலீஸாரை முன்னாலே வந்து தடுக்க முடியாது. கொஞ்ச நாள் 2 மாதம் முன்னால் ரிப்பன் மாளிகையில் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டம் வரப்போகுதுன்னு சும்மா ஒரு தகவல் ரூமர் மாதிரி வந்துருச்சு. 500 போலீஸ்காரர்கள் காவல்துறை குவிக்கப்பட்டார்கள். 2 பேர் கையில் ஒரு மனு எடுத்துகிட்டு வந்தோம். எங்கேப்பா போகிறேன், மனு கொடுங்க. 2 பேர் தானே போட்டோம், இப்போ மனு கொடுத்துட்டு வந்துட்டான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணால் ஒருத்தரும் போராட்டமே வரல. ஆனால் என்ன பண்ணாங்க, அதை விட்டுட்டு வேறு ஒரு இடத்துல போராட்டம். இப்போ உளவுத்துறை என்ன பண்ணுது? ஏன்னா உளவுத்துறை வந்து மக்கள் விஷயத்தை பார்க்குறது இல்லை. நான் வந்து உளவுத்துறை புத்திசாலித்தனமாக இருந்து போராட்டத்தை தடுத்திருக்க வேண்டும் என்கிற அர்த்தத்தில் சொல்லவில்லை. இது கூட உளவுத்துறை பண்ணலையே.
எதிர்கட்சிக்காரெல்லாம் என்ன பண்ணுதுன்றதை பார்த்துக்கிட்டு தான் உளவுத்துறை. அதே மாதிரி தான் இடைநிலை ஆசிரியர்கள் இப்போ நேற்று இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் பாருங்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து எந்தவித முன் அறிவிப்பும் இல்லாமல் போராட்டம் பண்ணும்போது ஒரு 500 பேர் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து வழக்கம் போல் செவிலியருக்கு பண்ண மாதிரி அவங்கள கைது பண்ணி வேனில் ஏற்றி கொண்டு போய் திருமண மண்டபத்தில் அடைச்சி வச்சு இதெல்லாம் பண்ணுவீங்க. ஆசிரியருக்கு அதான், போக்குவரத்து தொழிலாளருக்கு அதான், தூய்மை பணியாளருக்கு அதான், செவிலியருக்கு அதான். அப்போ இதுக்கப்புறம் என்னத்துக்கு சமூக நீதி பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு வாய் எங்கிருந்து வருகிறது? ஓகே, பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து வந்தீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.